ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுருள் என்றால் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதனா பிறந்தா குரு பகவான் எப்படா நமக்கு நல்லதை கொடுப்பான்னு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் 15ஆம் தேதி திருக்கணித முறைப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குரு பகவான் போறார். நல்லா பாருங்க, மிருகசீர 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். மிருகசீர 3ஆம் பாவத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு, அறிவுடைய வீட்டுக்கு குரு. அப்ப எல்லா உலக ரீதியாக அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும். அப்படி சொல்லணும் இந்த குரு பயிற்சி. எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லதை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும். அதனாலதான் பலனே சொல்லுவாங்க, குரு பார்த்தா ஓடி நன்மை. அதாவது குரு நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மிதுனராசியில போவாரு. அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. எப்போதுமே சரி கடகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கடகராசி தான். ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துக்கங்களேன், கடகராசிக்காரங்க ஒரு வேலையை நினைச்சிட்டா அந்த வேலையை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை தான் கடகத்திட்ட அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த கடகராசிக்காரங்க. இதுலயுமே தன்னம்பிக்கை, தன்மானமான குணம் இந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க, ஒரு அன்பு வச்சுட்டாங்கன்னா மாற மாட்டாங்க. இவங்களை பாசத்தாலதான் நீங்க அடிக்கணும், வேற வழியே கிடையாது. கடகராசியை பொறுத்தவரை எதிர்த்தா உங்களை பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் கடகத்துடைய குணமே. பாசத்தால லாக் பண்ணலாம் கடகராசியை மட்டும். இவரை ஏமாத்தணும்னா நீங்க பாசத்தை கரெக்டா ஏமாத்தலாம். அப்படிப்பட்ட குணம் கடகத்திட்ட அதிகமா இருக்கும். தன்னுடைய குடும்பத்து மேல, தன்னுடைய ஃபேமிலி மேல, தன்னுடைய குழந்தைகள் மேல, தன்னுடைய மனைவி மேல இதெல்லாம் ஆசை நிறைய இருக்கும் கடகத்துக்கிட்ட. இவர் எப்போதுமே சரி நடந்து முடிஞ்ச விஷயத்தை யோசிக்க மாட்டார். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிற மைண்ட் தாட்டு பயங்கரமா போகும். நிறைய கற்பனை பண்ணுவார். இந்த ராசியுடைய குணமே எப்போதுமே கற்பனை தான். ஒரு பொறுமையான குணம் இருக்கும். ஏன், உங்க ராசியில குரு உச்சம். அப்ப எல்லாரையுமே சமாளிக்கக்கூடிய நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட இருக்கணும்ல. இதெல்லாம் இருக்கா இல்லையா? கடகத்திட்ட இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க, ஆமாங்க, இதெல்லாம் நான் அவசரப்பட மாட்டேன், எல்லாமே பொறுமையா எடுத்துக்குவேன், எந்த ஒரு காரியத்தை நான் கேட்டுப்பேன், எல்லா விஷயம் கேட்டுக்கிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய குணம் இப்படிதான், நானா ஏமாந்துடுறேன் அப்படிப்பாங்க கடகராசிக்காரங்க. எனக்கு நல்லது, நான் ஒருத்தருக்கு நல்லது நினைச்சா அது எனக்கு ஒரு சில தடைகளை வருது அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தான் இது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, 12ஆம் இடத்துல குரு வர போறாரு. இங்க விரைய குருவா பாதிப்பாரா? பாதிக்கவே மாட்டாரு. ஏன்னா உங்க ராசியில குரு உச்சம். நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்போதுமே குருவும் சந்திர பகவானும் நட்பு கிரகம் கடகமும் குருவும் உங்க ராசியில உச்சம் ஆகிறதுனால அவர் எக்காரத்தனை கொண்டு குரு உங்களை பாதிக்கவே மாட்டார். எல்லாருமே கவலைப்படாம கடகராசிக்காரங்க இருங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடி போயிடுச்சு. ஏன் ஓடி போயிடுச்சு, என்ன காரணம், ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாம் பார்த்துக்க, குரு உங்க இதனால் வரைக்கும் இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கொடுக்காத துன்பத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். அவர் யாருமே பார்க்கல. ஏன்னா உங்களுக்கு அவர் பகைக்கிறமா இருந்து படுத்தி எடுத்து விட்டாரு. என்னடா லைஃப், 2 வருஷம் அப்படியே செத்து பொழைச்சங்கண்ணா அப்படி சொல்லணும். அவ்வளவு ஒரு தடை, அவ்வளவு ஒரு பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை. வேலையில பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, படிப்புகளில பிரச்சனை, நல்லா படிச்ச குழந்தை படிக்கல, எல்லாமே ஒரு பிரச்சனையாக வாழ்க்கை இருக்க முடியுமா? எல்லாமே வழக்குகளை சந்திச்சீங்களா? கோர்ட்டு கேஸ பார்க்காத ஆளே இல்லையே. மருத்துவமனைக்கு உயிர் போயிட்டு எனக்கு உயிர் வந்துச்சுங்க.
அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர்? பெரிய ஒரு ஆபரேஷன் சந்திச்சிருக்க வாழ்க்கையில. ரீசெண்டா நான் சொன்ன டேட் ரீசெண்டா, அதாவது இந்த 2024 ஜூன் மாசம் ஜூலைல இருந்து எடுத்து பாருங்க, கொஞ்சம் நிறைய சர்க்கிள் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. நிறைய தடைகள், நிறைய அவமானம், நிறைய பிரச்சனை, அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள், அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள். ஏதாச்சும் நடந்துச்சா நடக்கலையா? வீட்டுல நிறைய விரயத்தை பாத்தீங்களா பார்க்கலையா? நிறைய விஷயம். கடகம் கொல்லாம கொன்னாரு, இனிமேல் கொல்ல மாட்டார். உங்க வாழ்க்கை பிரகாசம். சனி உங்களை விட்டு விலைக்கு போறாரு. இப்ப பாருங்க, நிறைய நல்லா பண்ற கடகராசிக்கு அள்ளி கொடுக்க போகுது. 12ஆம் இடத்துல குரு போனாலும் பயங்கரமான ஒரு யோகத்தை, ராஜயோகத்தை பார்க்க. ஏன்? குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி பிளஸ் 9ஆம் வீட்டு அதிபதிங்க. 6 என்னென்னங்க இருக்கு? நோயா, எதிரியா, பகையா, கடனா, பிரச்சனையா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேசா, இதெல்லாம் 6. வேலை, உத்தியோகம் எல்லாமே 6. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. உங்களுக்கு நடக்கக்கூடிய சுப காரியம், சுப செலவு, உங்களுடைய அப்பா, வெளிநாடு, வெளியூர், நம்ம கிடைக்காத ஒரு நல்ல விஷயம், ஆன்மீக சிந்தனை எல்லாமே இந்த 9ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு 9ஆம் பாவம் ஒரு முக்கியமான ஒரு பாவம். 9ஆம் இடத்துல எல்லா கிரகமும் ராஜ வாழ்க்கை வருவாங்க. அவங்க எப்போதுமே சரி. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் ஈஸியா மலை போல் மறைஞ்சு விடும். எப்படி? அவங்க துன்பத்தை எதிர்கொண்டு ஜெயிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு பகவான். மெயினா குருனா யாரு? தங்கத்துக்கு அதிபதி அவர் தான் குரு, ஆசிரியர் குரு. வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே சக்தி இந்த குருக்கு இருக்குது. அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில குழந்தையோட நல்லா இருக்கணும், குடும்பத்தோட நல்லா இருக்கணும், கணவன் மனைவியோட ஒற்றுமையா இருக்கணும், அந்த குருபாவம் வேணும். ஏன்னா மாங்கல்ய பலத்தை எடுத்துக்காக குருபாலம் வேணும்பாங்க. கோயில் கட்டணுமா குருபாவம் வேணும், ஆசிரியர் வேலை பார்க்கணுமா குருபாவம் வேணும், ஒரு விஷயம் கத்துக்கணும்னா குரு வேணும். குரு இல்லாம எந்த விஷயம் கத்துக்க முடியாது. நீங்க ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வேலையை சொல்லி கொடுக்காருன்னா அவர் யாரு? உங்களுக்கு குரு தான் எடுத்துக்கணும். அவரை குரு ஸ்தானத்துல நீங்க பார்க்கணும். அப்பதான் அந்த வேலை நல்லா இருக்கும். கத்து கொடுத்தவன அவரை விட்டு மறந்துட்டு வந்துடக்கூடாது. அப்ப குரு பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம். அதனாலதான் இந்த கிரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஜாதக நோட்டு எடுத்துட்டு ஓடுவாங்க குரு பேர் சேர்ந்துட்டாரு. இப்ப பாருங்க, குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் எடுத்தவன என்ன பண்ணுவாங்க? ஒரு பார்வை பலன் எங்கே விழுவுது? மிருகசேத்துல இருந்து பாக்குறாரா? நேரம் 6ஆம் இடத்தை பாக்குறாரா? 7ஆம் பார்வையை பாக்குறாரு. 12ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பாக்குறாரு. வேலை கிடைக்காதான் வேலை கிடைக்க போகுது. சூப்பர் வேலை. வெளிநாட்டை வேலை பாக்குறீங்களா? வேற கண்ட்ரி விட்டு கண்டி போற போறீங்க. கடன் பிரச்சனை தீர போதும். கொஞ்சம் நோய் பிரச்சனை கொஞ்சம் உரப்பாரு. நல்லா பாத்துங்க. குரு உங்களுக்கு நல்லவரா வர கடகராசிக்கு உச்சமாகறாங்க. இங்க கெட்ட பள்ளம் கொடுக்க மாட்டார். அப்ப உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிப்பார். எப்படிப்பட்ட ஒரு கண்டம் வந்தாலும் அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவார். கெட்டிடும் ராஜயோகம். அவருடைய பார்வை 6ஆம் இடத்துல படுறதுனால நீங்க தப்பிச்சிங்க. அப்ப கடன் பிரச்சனை இருக்காது. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். சூப்பரா இருக்கும். பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் அலைஞ்சுப்பீங்க, ரொம்ப அலைவீங்க. வேற என்ன, இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நீங்க வீடு கட்ட போறீங்க. கண்டிப்பா வீடு கட்டியே ஆகணும். பாருங்க, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்கதான் ஆகணும். இது 100% நடந்தே தீரும். கடகராசிக்காரெல்லாம் புது வண்டியை கொடுத்து, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்க போறேன், வாங்குங்க. நான் வெளிநாடு போறேன், போங்க. வீடோ, வண்டியோ, வாகனம், பூமியோ ஒரு சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்பை குரு கொடுப்பார். அதை நம்ம சுப செலவா மாத்துறது உங்க கையில இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். எனக்கு இட பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை இருக்கு, எல்லாமே சரி பண்ணி குரு உங்க பக்கம் சாதனை பண்ணி கொடுத்துருவார். இப்ப வருமான இன்கம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், பூமி நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து பூர்வத்துல உள்ள பிரச்சனை சரியாகும். நிறைய இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்பு, பட்ட படிப்பு வெளிநாட்டுல படிக்கணும், சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து எழுதுங்க. அரசாங்க வேலை கண்டிப்பா இருக்கும். மெயினா திருமண வாழ்க்கையை பாதிக்க மாட்டாருங்க. நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல சனி பகவான் உட்காந்துருக்காரு. பயப்படாதீங்க. ஏன்னா திருமண பிரச்சனை நிறைய இருக்கு. நிறைய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, கணவன் புரிஞ்சது எல்லா கேஸும் பாத்தீங்கன்னா கடகராசியில் இருந்தாங்க. இனிமே இருக்க மாட்டாங்க. ஒண்ணு நண்பர்கள் எதிரி, இல்ல திருமண வாழ்க்கை எதிரி, இல்ல கணவன் எதிரி, மனைவி எதிரி, மாதிரி நிறைய விஷயம் இனிமே இருக்காது. இனிமே நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷமா வாழக்கூடிய நேரம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க, சொந்தமா தொழில் பண்ணணும், உத்தியோகம்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல வெற்றி வரும். அதுக்காண்டி அதுல நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணி பண்றது நல்லது. ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் நீசம் பண்ணார். தொழில கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்தார். மே மாசம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி பாருங்க, தொழிலுக்காக நிறைய ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். மாமனார் மாமியார் உறவுகள் நல்லா இருக்கும். தாய் தந்தையுடைய உறவுகள் நல்லா இருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையில சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும். மருத்துவர் வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும்.
நெருப்பு சார்ந்த வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் அலைவீங்க, நல்லா பாருங்க, கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். ஆனா 12ஆம் இடத்துல இருக்கனால குரு ஒரு அலைச்சலை கொடுப்பாரு, ஆனா நல்ல விஷயத்த கொடுப்பாரு. ஏன்னா உங்க ராசியில ஒரு நட்பு கிரகம் வரதான் இங்க கெட்ட பலன் சொல்லக்கூடாது. நீங்க சுப செலவை நான் நான் சொல்றேன். இடத்துல, பூமியில, வண்டியில, வாகனத்தை இதுல பணத்தை போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு நமக்கு எந்த விஷயத்தையுமே இந்த குரு பகவான் பாதிக்க மாட்டார். அப்ப ஜாதகத்துல தசாபதியில இருந்தா இன்னும் பாதிப்பே இருக்கு. அறவே குரு பகவான் எக்காரத்தோடு கெடுக்க மாட்டார், நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பா வந்துடும். நிறைய பேருக்கு பாருங்க, நிறைய ஒரு உடம்புல ஒரு நிறைய பிரச்சனை இருக்கும் பாருங்க, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல வேலையில பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, இதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியத்தான் வெற்றி ஆகும். இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது புனர்பூசணத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் லைஃப்ல பாருங்க எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய நேரம் இந்த புனர்பூசணத்துல பிறந்த சூப்பரா இருக்கு. குடும்பத்துல பாருங்க வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே இருக்கும். ஒரு சுப வரைய செலவு பண்ண போறீங்க பாருங்க, வேலை கிடைக்கலாம், வேலை கண்டிப்பா கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, ஒரு சுப செலவா பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பா வந்துடும். புனர்பூசணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க. அடுத்த பூசணத்துல பிறந்தவங்க அஷ்டம சனியில ஆட்டி பழச்சு ஒரு லைஃபே என்னடா லைஃப் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் நல்ல நிலைமைக்கு வர போறீங்க. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், பொதுமக்கள் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசாங்க நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றமும், தொழில நல்லா இருக்கும். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். பாத்துக்க இந்த பூசணத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலியன்ஸ்ல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். இப்ப கொஞ்சம் மனக்குழப்பத்துல நிறைய இருக்கிறீங்க, கரெக்டா ஒரு திங்க் பண்ண முடியல உங்க வேலை. ஏன்னா புதன் நீசமாய் போய் இருக்கிறதுனால கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாம கொஞ்சம் குடும்பத்துல நிறைய செலவுகள், தந்தைக்கு தாய்க்கு உடல் மருத்துவ செலவுகள், ஒரு விரைய செலவுகள், குடும்பத்துல ஒரு மனக்குழப்பங்கள், உங்களுக்கு ஒரு விரைய செலவுகள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டீங்க. அதாவது இந்த ஆயிலியன்ஸ்ல பிறந்தவங்க இனிமேல் லைஃப்ல நல்லா இருக்கும். இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு இந்த புதன் மேக்சிமம் ஒரு மாசத்துல ஒரு பயிற்சி ஆயிடும். சித்திரை மாசம்னா வைகாசி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு தொழில், உத்தியோகம், லாபம், வருமானம், இன்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும். இப்போ தொழில கொஞ்சம் விரைய செலவா வந்துகிட்டே இருக்கும், இனிமேல் வராது. எதிர்பார்த்த ஒரு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், படிப்பு கல்வி, மெயினா அக்கௌண்ட்ஸ், ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நிறைய பேர் பாருங்க இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை களை கட்டக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.